வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து டிஸ்கிரிப்டிவ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பியில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸுக்கு எந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கொடுக்குறது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சில பேர் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாமே கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு டைம் போதுமான அளவு இருந்ததுன்னா நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் அதிகம் பேர் செலக்ட் பண்ணது வந்து ரியல் அனாலிசிஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் ரியல் அனாலிசிஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் ரியல் அனாலிசிஸில் செலக்டடாக இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாக அதனுடைய கீ பாயிண்ட்ஸோடு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 2 சின்ன ரிசல்ட்டு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடும்போது என்னுடைய அனுபவங்கள் இல்லாமல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நம்ம சப்ஜெக்டை ரொம்ப எலாபரேட்டாக டீச் பண்ணி போட்டோன்னா நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. ப்ரிப்ரேஷன் டிப்ஸு, நோட்டிஃபிகேஷன், அந்த இந்த என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்தோன்னா ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. ஆனால் நான் சப்ஜெக்டை டீச் பண்ணி எலாபரேட்டாக டீச் பண்ணி வீடியோஸ் பார்த்தோன்னா அது மற்ற வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கான வியூஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து ப்ரிப்ரேஷன் டிப்ஸை வச்சு நான் தானே படிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்களா, அல்லது வீடியோஸ் பார்த்து நம்ம படிக்கும்போது ரெஃபர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா, என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், தொடர்ந்து எனக்கு இந்த சப்ஜெக்டு எலாபரேட்டாக டீச் பண்ணி நான் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு எனக்கு போதுமான அளவு சப்போர்ட் இருந்தால் தான் நான் தொடர்ந்து போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கோ அந்த சைடுக்கு நான் வந்து கன்வெர்ட் ஆக வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸு உங்களுக்கு நான் எலாபரேட்டாக டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் அது பிரயோஜனம், எனக்கும் பிரயோஜனம். அப்படி இல்லாமல் நான் பாட்டு டீச் பண்ணி வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன், யாருமே பார்க்க மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு அது கொடுத்து வேஸ்ட் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். சரிதானா? பாருங்கள், இன்னைக்கு வந்து ஃபார் எனி கலெக்ஷன் ஜி ஆல்ஃபா ஆஃப் ஓப்பன் செட்ஸ் யூனியன் ஜி ஆல்ஃபா இஸ் ஓப்பன்னு சொல்லியிருக்கேன். யூனியன் ஜி ஆல்ஃபா இஸ் ஓப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் இஸ் ஓப்பன். ஒவ்வொரு ஜி ஆல்ஃபாவும் ஓப்பன், யூனியன் ஜி ஆல்ஃபா ஓப்பன். அப்படின்னா ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப், இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணியும் கேட்கலாம். ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் இஸ் ஓப்பன். ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் இஸ் ஓப்பன். அதான் அந்த ரிசல்ட். அதே மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. collection F alpha of closed set intersection F alpha is closed. அப்போ arbitrary intersection of closed sets is closed. இந்த 2 தீரத்தை தான், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் இப்போ ஒரு சிம்பிளாக ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன். சரிதானா? இப்போ பாருங்க, இதில் கலெக்ஷன் ஜி ஆல்ஃபா வந்து ஓப்பன்னு கொடுத்துருக்கு. கலெக்ஷன் ஜி ஆல்ஃபா வந்து ஓப்பன்னு கொடுத்துருக்கு. நம்ம யூனியன் ஜி ஆல்ஃபா ஓப்பன்னு சொல்லணும். அப்போது லெட் ஜி இஸ் ஈக்குவல் டு யூனியன் ஜி ஆல்ஃபான்னு நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன்? ஜி இஸ் ஓப்பன்னு சொல்ல போகிறேன். ஜி இஸ் ஓப்பன்னு சொல்ல போகிறேன். ஓப்பன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன செட்டை ஓப்பன்னு சொல்லணுமோ அதை கண்டெயின் பண்ணி ஒரு நெய்பர்ஹுட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அல்லது அந்த பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட், அதில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்லணும். இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன, ஓப்பன் செட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓப்பன் செட்னா என்ன, ஓப்பன் செட்னா என்ன, அதை கண்டெயின் பண்ணி ஒரு நெய்பர்ஹுட் இருக்கும். நெய்பர்ஹுட்னா என்னது? ஓப்பன் பால் தான் நெய்பர்ஹுட். NR of x equal to y such that d of x, y less than r. அதாவது 2 டைமென்ஷனில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 2 டைமென்ஷனில் நான் எடுத்துக்கிட்டேன்னா y சென்டராக வச்சு, எக்ஸை சென்டராக வச்சு எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதனுடைய ரேடியஸ் எப்படி இருக்கும்? லெஸ் தேன் ஆர். அதனுடைய ரேடியஸ் வந்து கட்டாயமாக ஆர் இருக்கும். இன்டீரியர் பாயிண்ட், இதுக்கு உள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும், இதுக்கு இந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் y such that d of x, y less than r, எந்த பாயிண்ட்டுக்கெல்லாம்
டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் வருதோ அது எல்லாமே என்ன செட்டில் வந்துடும், இந்த என்ஆர் ஆஃப் எக்ஸுங்கிற செட்டில் வந்துடும். இதைத்தான் நம்ம நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம். சரிதானா? இதான் நெய்பர்ஹுட். அப்போ ஒரு செட்டை ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்குள்ள கட்டாயமாக என்ன செய்யணும், ஒரு நெய்பர்ஹுட் இருக்கணும். இதுதான் வந்து ஓப்பன் செட்டுக்கான டெஃபினிஷன். இப்போ இந்த ஓப்பன் செட்டுக்கும் இன்டீரியர் பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓப்பன் செட்டு இன்டீரியர் பாயிண்ட்டு ஒரே டெஃபினிஷன் தான். இந்த ஜிங்கிற செட்டை நம்ம ஓப்பன் செட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டை இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டைன்ட் இன் ஜி, அதே டெஃபினேஷன் தான் இன்டீரியர் பாயிண்ட்டுக்கும் ஓப்பன் செட்டுக்கும். இந்த செட்டை கண்டைன் பண்ணி ஒரு நெய்பர்ஹுட் இருக்குது, அதனால நம்ம இந்த செட்டு ஜியை ஓப்பன் செட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் எக்ஸை இன்டீரியர் பாயிண்ட், அதனுடைய நெய்பர்ஹுட்டுடைய சென்டரை இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிதானா? இதுதான் நெய்பர்ஹுட்னா என்ன, ஓப்பன் செட்னா என்ன, இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ க்ளோஸ்டு செட்னா என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எந்த செட் எல்லாம் ஓப்பனாக இருக்கோ அதனுடைய காம்ப்ளிமெண்ட் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும், அவ்வளவுதான். க்ளோஸ்டு செட்டை பற்றி ஃபர்தராக ஒன்றுமே தெரிஞ்சுக்க வேண்டாம், இப்போதைக்கு இது மட்டும் போதும். இப்போ நான் ஜியை ஓப்பன் அப்படின்னு சொல்லணும்னா நான் ஜியில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜிங்கிறது என்னது, யூனியன் ஜி ஆல்ஃபா. ஜிங்கிறது என்னது, யூனியன் ஜி ஆல்ஃபா. யூனியன்ல இருக்கணும்னா ஏதாவது ஒரு செட்ல இருந்தா கூட போதும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி ஆல்ஃபா ஃபார் சம் ஆல்ஃபா. ஒரே ஒரு செட்ல இருந்தா கூட நம்மளுக்கு என்ன வந்துடும், ஃபார் சம் ஜி ஆல்ஃபா. ஃபார் சம் ஆல்ஃபான்னு போட்டாலும் சரி, ஜி ஆல்ஃபான்னு போட்டாலும். அப்போ ஈச் ஜி ஆல்ஃபா இஸ் ஓப்பன். ஒவ்வொரு ஜி ஆல்ஃபாவும் எப்படி இருக்கு, ஓப்பனா இருக்கு. ஓப்பன் செட்டுக்கு டெஃபினிஷன் என்ன, அதை கண்டெயின் பண்ணி ஒரு நெய்பர்ஹுட் இருக்கும். Therefore, their x's are greater than 0 such that n r of x is contained in G alpha. சரிதானா? நான் டெஃபினிஷன் மட்டும் தான் எழுதியிருக்கேன், ஒன்றுமே எழுதலை. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, ஜிங்கிறது என்னது, யூனியன் ஜி ஆல்ஃபா. அப்படின்னா யூனியன்ல இருக்கணும்னா ஒரு செட்ல இருந்தா கூட யூனியன்ல வந்துடும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி ஆல்ஃபா ஃபார் சம் ஆல்ஃபா. அப்போ ஈச் ஜி ஆல்ஃபா என்னது, ஓப்பன். ஓப்பனுக்கு டெஃபினிஷன் என்னது, அதை கண்டெயின் பண்ணி ஒரு நெய்பர்ஹுட் இருக்கு. அப்படின்னா ஜி ஆல்ஃபாவை கண்டெயின் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சிருது, ஒரு நெய்பர்ஹுட் வந்துடுது. ஜி ஆல்ஃபாவை விட ஜி என்னவா இருக்கும், பெரிய செட்டா இருக்கும். எதனால, ஜி ஆல்ஃபாங்கிறது ஒரு செட்டு, ஜிங்கிறது என்னது, ஒரு யூனியன் ஆஃப் செட்ஸ். யூனியன்ங்கிறது நம்மளுக்கு எப்பவுமே லார்ஜ் செட்டா இருக்கும். யூனியன் எப்படியுமே கட்டாயமா என்ன செய்யும், லார்ஜ் செட். நம்ம ப்ரூஃப் முடிஞ்சு போச்சு பாருங்க. அப்போ nr of x is contained in G. அப்போ ஜியை கண்டெயின் பண்ணி நம்மளுக்கு ஒரு நெய்பர்ஹுட் வந்திருக்கு. அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், G is open. ஜியை கண்டெயின் பண்ணி ஒரு நெய்பர்ஹுட் வந்து, therefore G is open. அப்படின்னா யூனியன் G alpha is open. அதான நம்ம சொல்லணும், arbitrary union of open sets is open. யூனியன் G alpha நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஓப்பன் கிடைச்சிருச்சு. சரிதானா? இதில் அடுத்த வீடியோவில் இந்த ரெண்டு ஃபைனைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சரிதானா? நான் வந்து அனாலிசிஸை முடிச்சுட்டேன், இன்னும் டைம் இருக்குன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் கட்டாயமாக கொடுப்பேன். அடுத்தது பாருங்கள், எஃப் ஆல்ஃபா இஸ் க்ளோஸ்ட். எஃப் ஆல்ஃபா எப்படி இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குது. அப்படின்னா எஃப் ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட் என்ன செய்யும், ஓப்பனாக இருக்கும். F alpha complement open ஆகும். collection of open sets இருந்தால் அதனுடைய யூனியன் எப்படி இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அப்படின்னா யூனியன் F alpha complement is open. யூனியன் F alpha complement is open. சரிதானா? இப்போ பாருங்க, நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், இன்டர்செக்ஷன் F alpha is closed சொல்லணும். அப்போ டி மார்கன்ஸ் லா. டி மார்கன்ஸ் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி மார்கன்ஸ் லா 2 டைமென்ஷன் ரெண்டு செட் இருந்ததுன்னா ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். இது என்ன, டி மார்கன்ஸ் லா ரெண்டு செட்டுக்கு எழுதியிருக்கேன். இது ஆர்பிட்டரி செட்டுக்கு எழுதணும்னா இன்டர்செக்ஷன் எஃப் ஆல்ஃபா த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு யூனியன் F alpha complement. சரிதானா? இன்டர்செக்ஷன் F alpha the whole complement இந்த இருக்கு.
A intersection B the whole complement. அப்போ intersection F alpha the whole complement equal to A complement union B complement. அப்போ union F alpha complement. F alpha 1 complement union F alpha 2 complement F alpha union F alpha 3 complement etc. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ப்ரூஃப் இஸ் ஓவர். சரிதானா? இப்போ இதில் கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இன்டர்செக்ஷன் எஃப் ஆல்ஃபா த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு நம்மளுக்கு, யூனியன் எஃப் ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட் வந்துருச்சு. இதில் ஈச் எஃப் ஆல்ஃபா க்ளோஸ்டு, அதனால எஃப் ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட் ஓப்பன். அப்போ சப்டிவிஷன் 1 படி யூனியன் எஃப் ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட் ஓப்பன். இப்போ நம்மளுக்கு இந்த யூனியன் எஃப் ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட் என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது இன்டர்செக்ஷன் எஃப் ஆல்ஃபா த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன். இதனுடைய ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஓப்பன்னா இன்டர்செக்ஷன் எஃப் ஆல்ஃபா என்ன செய்யும், க்ளோஸ்டா. இன்டர்செக்ஷன் எஃப் ஆல்ஃபா க்ளோஸ்டா இருக்கும். அப்போ இதுல கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். சப்டிவிஷன் 1 பொறுத்த வரைக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த லெவலில் புரிஞ்சிருக்குன்னு எனக்கு ஒன்று கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வேற மாதிரி பண்ணணுமா, இது போதுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கடந்த ஒரு வாரமாகவே ரொம்ப உடம்பு சரியில்லை. அதாவது தொடர்ந்து என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸே கொடுக்கல. ரொம்ப உடம்பு சரியில்லை. இன்றைக்கும் கூட முடியலை தான். சரி, எப்படியாவது இன்னைக்காவது ஒரு இது எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்ருக்கேன். இன்டர்செக்ஷன் எஃப் ஆல்ஃபா நம்மளுக்கு என்ன வந்துச்சு, க்ளோஸ்டுன்னு வந்துச்சு. இப்போ இதில் கீ பாயிண்ட்ஸ் என்ன, இவங்க கீ பாயிண்ட்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்டிவிஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஓப்பன் டெஃபனிஷன் மட்டும்தான் கீ பாயிண்ட். ஓப்பன் செட்டுக்கான டெஃபனிஷன் மட்டும்தான் கீ பாயிண்ட், அதில் வேற ஒன்றுமே இல்லை. சப்டிவிஷன் 2 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் வந்து டிமார்கன்லாம். ஃபர்ஸ்ட் இது கீ பாயிண்ட் என்னது, டிமார்கன்ஸ்லாம். செகண்ட் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கீ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் வந்து டிமார்கன்ஸ்லாம். செகண்ட் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a set is open, A is open if and only if its complement is closed. Its complement is closed. மாத்தியும் சொல்லலாம். க்ளோஸ்டாக இருந்ததுன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருக்கும். செகண்ட் கீ பாயிண்ட் அதான். எஃப் ஆல்ஃபா க்ளோஸ்டாக இருந்தால் எஃப் ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட் ஓப்பன். அடுத்த மூணாவது கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்டிவிஷன் 1 ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் இஸ் ஓப்பன். இந்த கீ பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. சரிதானா? இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கான ப்ரிப்பரேஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ் இதில் வந்து கீ பாயிண்ட்ஸை சூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிதானா? அதனால் பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு படிச்சுட்ருக்கோம். எங்களை வந்து பிஜிடிஆர்பி படிக்க சொல்கிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு தெரிஞ்சவங்க எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிருக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது போக டிஎன் செட் பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் இருக்குது. இது வந்து என்னுடைய ஆப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ்க்கான கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.